ஹாய் மிஸ், பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் மிஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை மேக்ஸ் ப்ரொஃபஸரோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 3 வரை பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரி லைன் புரியும். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பொண்ணு பாட்டு என்னைக்கு என்ன இருக்குன்னா, உங்களை வந்துட்டு ஹாப்பியாக வச்சுருக்கணும், உங்கள் மைண்டை வந்துட்டு எதையும் திங்க் பண்ண விடக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும்னு சொல்லி டே வந்துட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ்னு வச்சுருப்பாங்க வீட்டிலையே. ஸோ அதை பார்க்குறேன். அவங்க டேயோட அம்மாவுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. எப்படியோ இவங்க வந்துட்டு இப்படி பேசி சிரிச்சு இந்த பாண்டே போதும், வேறு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும்னு கூட தேவையில்லை, இந்த பாண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தால் நல்லது தான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாம் முடிச்சு கீழே சாப்பிட போனோம். ஸோ வந்துட்டு டேயோட அம்மா தான் கூப்பிட்றாங்க, ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்றாங்க. எப்போவும் மேலே வர்றதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு டே வந்துட்டு போகிறான். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லலை, அப்படி இருக்கீங்க. அப்போ டே வந்துட்டு அப்படி கொஞ்சம் தூரம் போனதும் பார்க்குறான், எங்கே காணோம் அந்த மாதிரி. அப்போ தெரியும் போது நீங்கள் வந்துட்டு அப்படி பெட்டில் அப்படி ஒரு மாதிரி அப்படி உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. அப்போ வந்துட்டு டே வந்துட்டு, ஒயன் சாப்பிட வரலையா? சாப்பாடு வேணாம், பசிக்கலை. சரி, அப்போ ஒன்றும் பசிக்கலைன்னா சரி விடு, நம்ம மேக்ஸே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாக் பீஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு எடுத்து அப்படி போர்ட்டில் எழுத போகும். ஐயோ எனக்கு பசிக்குதே, நான் போய் சாப்பிட போகிறேன், ஐயோ எனக்கு பசிக்குதே, பசி தாங்க முடியலை. நீங்கள் வரலையா சாப்பிட்றதுக்கு? சார், மேக்ஸ் சார், உங்களை தான் கொஞ்சம் உங்கள் கடமை உணர்வுக்கு கொஞ்சம் லீவு கொடுங்க, பசிக்கலையா? எனக்கெல்லாம் ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. டே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு பேக்லேருந்து வரான். அப்போது இவளை வந்துட்டு ஏதாச்சும் சொல்லி ஆஃப் பண்ணணும்னா, மேக்ஸ் இன்னும் ஒரு வார்த்தை எடுத்தால் போதும், இவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு வரான். நீங்கள் முன்னாடி இருக்கீங்க, டே உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்லேருந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு வைக்கிற சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறீங்களா, எனக்கு வேணாம், எனக்கு வேறு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னுலாம். அப்போ வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட, அம்மா நீங்கள் வந்துட்டு மேக்ஸ் படிச்சிருக்கீங்களா, அதில் வந்துட்டு அந்த சைன் ஃபார்முலாவில் ஏதாச்சும் சிம்பிள் மெத்தட் ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா அது கொஞ்சம் லாங்கானது, நாளைக்கு வந்துட்டு அதான் எடுக்கலான் இருக்கேன். லாங்காக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, எல்லோரும் படிச்சுப்பாங்க அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி கண்ணு காட்டி அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க. டேயோட அம்மாவுக்கு புரியுது உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணும் அப்படின்ற மாதிரி. நீ வந்துட்டு இந்த லாங்காக இருக்கதே சொல்லிக்கொடு, நீ வேணும்னா எனக்கு வந்துட்டு இன்றைக்கி நைட்டு சொல்லிக்கொடு, அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல நாளைக்கு வந்துட்டு அதுக்கு. சரிதாம்மா அப்படின்னு வரும்போது நீங்கள், ஐயோ திருப்பி மேக்ஸா, அதுவும் சைன் டீட்டா காஸ் டீட்டா, இந்த டீட்டா ஃபேமிலியா, ஐயோ வேணாமே. அம்மா எனக்கு கொஞ்சம் கூட வைக்கிறீங்களா? இல்லை எனக்கு வயிறில் இன்னும் இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வயிறு நிறையலைன்னா தூக்கம் வராது, தான் நீ எவ்வளோ வேணால் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு வைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அவங்க வீக்னஸ் மைண்ட் புரிஞ்சிச்சு. டேயோட அப்பா வந்துட்டு எப்படின்னா 6 months வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்பு அப்படி அந்த மாதிரிலாம் வெளி இடத்துல வேலை பார்க்குறதுனால டே எப்போவும் டே அம்மா, அப்புறம் வந்துட்டு மெய்ட்ஸ் கொஞ்சம் இருப்பாங்க. அப்புறம் இப்போ நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான். இப்படி சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு மேலே போகும்போது டே வந்துட்டு எப்பவும் போல் அந்த சோஃபாவில் தூங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளியராக வந்துட்டு இந்த புஸ்னெல்லாம் ஆக்கிக்கிட்டு அந்த ஒரு தலைவணி அப்புறம் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி போகும்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படி வரீங்க. வரும்போது பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு என்னாச்சு? இல்லை தூக்கம் வருது தான் தூங்குறேன். ஏன் பெட்டு தான் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அப்போ ஏங்க? இல்லை அது வந்து உனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, தான். எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் இந்த சைடில் கிடக்கிறேன், நீங்கள் அந்த சைடில் கிடந்துக்கோ, எனக்காகலாம் அப்படி எனக்கு அன்கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டெல்லாம் யாரும் அப்படி விலைக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கேன், நான் எப்படி இருக்கேனோ அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினைக்கிறேன், ஒரு வேளை இப்போது நாளைக்கே நம்ம இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் காலேஜில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அப்படி தெரியுதுன்னு தெரியும்போது இவன் வந்துட்டு சொல்லிடுவாளோ,
இப்படி இருக்கும். எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்னை பார்த்து பயந்தாக்கும் ஒரு சோஃபாவில் போய் கிடப்பார். போய் தான் கெத்தில் அப்படிலாம் சொன்னான்னா என் மான மரியாதை என்ன ஆகுறது? ஆனால் நமக்கு நம்ம கண்ட்ரோல் பற்றி தெரியும். ஸோ நம்ம இவ்வளோ நாள் ஸ்டூடெண்ட் அதனை பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட் தான். நம்ம ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் நம்மளோட ஸ்டூடெண்ட், ஓகேவா? சொல்லிவிட்டு அவன் இந்த பக்கம் படுத்திருக்கான், நீங்கள் இந்த பக்கம் இருக்கீங்க. ஸோ அப்படி தூங்கிட்டீங்க. மார்னிங் எப்பவும் போல் டே தான் நேரமே எழும்புறான். எழும்பிட்டு அவனோட ரொட்டீன் வந்து என்னது, 7 o'clock எழும்பி டீ குடிக்கணும், அப்புறம் ஃப்ரெஷ் ஆஃப் ஆகணும், சாப்பிடணும், ஆஃபீஸ் மீன்ஸ் காலேஜ் போகணும். உங்களுக்கு வந்துட்டு எப்போது 10 o'clock தானே. நீங்கள் வந்துட்டு வீட்டில் எல்லாம் இருக்கும்போது 9 o'clock தான் எழுந்திருப்பீங்க. எழுச்சி அறுக்க பறக்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட போவீங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு டே வந்துட்டு எழும்பிட்டு அப்படி மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்பவும் போல் டேயோட அம்மா வந்துட்டு டீ வைக்கிறாங்க. உங்களுக்கும் டீ வச்சுட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு டீ வச்ச உடனே உங்களுக்கு ஏதோ முழிப்பு தட்டின மாதிரி, அதாவது ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல், அம்மா ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல்லாம் வரும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. டேயோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் நம்ம டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் கரெக்டாக போட்டுட்டு அப்படி எலும்பலான்னு போகும்போது உங்கள் மனசாட்சி சொல்லுது, இல்லை கொஞ்சம் நேரம் கூட தூங்கு, நம்ம தான் 9 o'clock தானே எழுந்திப்போம், இப்போ 7:10 தானே ஆகுது, இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் கூட தூங்கிட்டு எழுந்திரி, அவங்க இப்போ நினைக்க மாட்டாங்க அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லுது. ஸோ நீங்கள் இந்த கால் வந்துட்டு தூக்கியிருப்பீங்க எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. டே வாட்ச் பண்ணியிருப்பான், கால் தூக்கிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கீழே போட்டுட்டு அப்படி தூங்குறீங்க. டே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கான். அப்படி டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு 7:30 ஆகுது. உங்களுக்கு ஒரு கனவு வருது. அதாவது என்னதுன்னா, மேக்ஸ் படி, நீ மேக்ஸ் படிச்சு தான் ஆகணும், இந்த சம் போடு, நீ இந்த சம் போடு, அது போடு, இது போடு, நீ எதுக்கு வர அப்படின்னு எல்லாம் அப்படி டே வந்துட்டு உங்களை போர்டில் சம் பண்ண பிடிச்சி விட்டுட்டு உங்களை திட்டுற மாதிரி. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படி திடீர்னு எழும்பி, இல்லை சார் எனக்கு இந்த சம் ஞாபகம் இருக்குது, நான் மறந்துட்டேன், அந்த ஸ்பெஷல் கிளாஸில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டில் வந்து உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்படி ஷாக் ஆகிருப்பீங்க, பயந்துருப்பீங்க. இது ஃப்ரெண்டில் ஐயோ சார் ப்ளீஸ் சார்ன்ற மாதிரி. அடுத்தது கொஞ்சம் டே சிரிக்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிவிட்டு கனவா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பார்க்குறீங்க. டே வந்துட்டு ஐயோ சார் நான் எதுவும் பண்ணல சார், எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி மிமிக்ரி பண்ணிகிட்ருக்கேன் உங்களை பார்த்து. நீங்களும் ஐயோ இந்த முட்டை பூச்சி வேறு சதி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழும்பி வந்துட்டு போகிறீங்க. மனம் பூச்சி மரியாதை பூச்சி எல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரீங்க. வந்துட்டு ஓகே நேற்றுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? ஒருவேளை பகல் கனவு பழிச்சிச்சுன்னா, அதுவும் இல்லாமல் அந்த மூட்டை பூச்சி வேறு நம்ம பேசுனதெல்லாம் கிடைச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஈவில் பிளான் வச்சுருக்கோம். ஸோ பி கான்ஃபிடென்ட், தயாராக இருந்துக்கோ. வந்து அவன் எப்படி அடிச்சு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதுவும் அவன் கவனிச்சிட்டான். அதாவது அவன் நீங்கள் வீட்டில் இருக்கிறது வரை அவன் வந்துட்டு உங்களோட சின்ன சின்ன ஆசைவையும் கேப்சர் பண்ணியிருக்கிறான். அதாவது நீங்கள் இந்த டைமில் இந்த மூடில் இருப்பீங்க, அதாவது ஹாப்பியான இது பண்ணுவீங்க அப்படின்னா அவனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான் அவன் மைண்டில். ஸோ நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டே வந்துட்டு திருப்பி அவங்களை கிண்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா. என்னடா சொல்லு. ஓகேடா என்னடா சொல்லு. அது வந்துட்டு என்னோட கனவில் வந்துட்டு என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் வந்துட்டு மேக்ஸ் சம் போட்டிருக்கேன் போர்டில். அப்போ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சம் தெரியலை, என்னதுன்னா மறந்துருக்கலாம். அவன் வந்துட்டு என்கிட்ட ஐயோ சார் மறந்துடுச்சு சார், ஆனால் படித்தேன் சார் அப்படின்னு சொன்னாலும் அந்த கனவு வந்துட்டு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சுமா. ரொம்ப சிரிப்பாக வருது. அதை வந்துட்டு நினச்சி பார்க்கும்போது இனி நான் ஒருவேளை கிளாஸில் போய் இருக்கும்போதும் அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருமோ. டேட்டே உனக்கு என்ன தான் ஸ்மைல் வந்தாலும் ஸ்கூலில் வந்துட்டு எதுவும் காமிக்காத. அப்புறம் வந்துட்டு நீ வந்து நார்மலாக தான் ஸ்மைல் பண்ணுவேன், அப்புறம் வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை வர போயிடும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. டேயும் புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி விளையாடுறான். உங்களுக்கு தெரியும் உங்களை தான் டே வந்து சொல்கிறான் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு அப்படி இஞ்சி தின குரங்கு ஃபேஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸை வச்சுட்டு அப்படி பார்க்குறீங்க. பார்த்துட்டு சரி ஓகேம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கிளம்புறீங்க. அப்போ டே பேக் எடுத்துகிட்டு
பின்னாடி இருந்து கிளம்புறான். அப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் 2 இல்லைங்க, 2 பேரும் சேர்ந்து தானே காலேஜ் போகிறீங்கன்னு சொல்லும்போது 2 பேரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் இல்லை? இப்போ வரைக்கும் காலேஜில் வந்துட்டு யாருக்கும் தெரியாது இல்லையா? அதான் அதுக்குன்னு இப்போது எங்கேயாச்சும் போகும்போது உயர்ந்து தொலைஞ்சு போயிட்டானா போய்ட்டு அவங்க வீட்டில் யார்டா பதில் சொல்கிறது? நம்ம தான் சொல்லணும். ஸோ நீயே கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வந்துக்கோ. வேணும்னா காலேஜ் என்ட்ரன்ஸில் நீ ட்ராப் பண்ணிடு, அதுலேருந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ டீயும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களை கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்டில் இருக்கீங்க. டீ வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்னோடய சாருன்னு நினச்சிருக்கேன். நீங்கள் எதுக்காக அப்படி கீழே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி சொன்னீங்கன்னு சொல்லும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இப்போ அதில் என்ன தப்பு? ஒரு விஷயம் என்கிட்ட மாட்டாமல இருக்கும். அப்போ பாருங்க உங்களை வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு அவன் மேக்ஸ் வச்சு பயமுறுத்துனது, அப்புறம் இன்றைக்கி அவங்க அம்மா கிட்ட சொல்லி சிரிச்சது, அதெல்லாம் வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு இப்படி சொல்கிறீங்க. அப்படி என்னை பற்றி உனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காதுமா, நான் தான் குட் பாய் ஆச்சு, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், காலேஜு என்ட்ரன்ஸில் விடுறது கரெக்டாக படும்னு தோணலைன்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு தானே எப்போவும் எனக்கு அங்கே தான் வெயிட் பண்ணுவான். ஸோ நீங்கள் கொண்டு வரத பார்த்தானா ஒரு நாள்னா சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லிஃப்ட் கேட்டு வந்தேன்னு அப்படி சமாளித்தாலுமே உங்களுக்கும் ஆகாது எனக்கும் ஆகாது. இதில் வேறு அட்டெண்டன்ஸ் போடும்போது நீங்கள் திட்டலையாமே, அதான் சரியாகாது. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே டவுட் வந்திருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம காலேஜ் போகிற வழியில் வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அங்கே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. டேக்கும் இந்த ஐடியா நல்லா இருக்கே, அப்பப்போ என்னோடய மைண்டும் வேலை செய்து ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வந்துட்டு இதுதான் ஒயன் பவர் சொல்லிட்டு இறங்கி போகிறீங்க. டேயும் அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி காலேஜில் வந்துட்டான். இப்போது என்ன ஆகுதுன்னா, காலேஜில் இருக்கும்போது நீங்கள் மேக்ஸ் எப்படி படிச்சிங்களோ அது மாதிரி நீங்கள் யாரோ அவன் யாரோ மாதிரி தான் கிளாஸில் இருக்கீங்க. அதுதான் நீங்களும் இது பண்ணியிருப்பீங்க. அதாவது அவன்கிட்ட எதிர்பார்த்துருப்பீங்க டேக்கிட்டேருந்து. டேயும் அதுபடி நடக்கவும் உங்களுக்கு எதுவும் ஆகலை. அப்புறம் அவன் சம் எடுத்துகிட்ருக்கான். அப்போது திடீர்னு வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு கொஸ்டின் வருது. நேற்றுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே sin x டிஃபரன்ஷியேஷன். அப்போ நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நேற்றுக்கு வந்துட்டு டேயோட அம்மாவும் இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி சொல்லலாம் இருக்கும்போது எல்லோரும் இவன் இங்கே சொல்ல போகிறா, இவன் எண்ணம் போல் திட்டு தான் வாங்க போகிறா அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு cos x சார் சரி குட்மா உட்காரு சனா ஒயன் 1 டேயில் எப்படி டாப்பரானே வீட்டில் அவங்க வீட்டில் ஏதாச்சும் இருக்கா? ஏன்னாச்சு இல்லை முதல் டைம் இவ்வளோ பாசிட்டிவான பதில், அதாவது கரெக்டான பதில் சொல்லியிருக்க. இதில் எனக்கே தெரியாது தெரியுமா sin x டிஃபரன்ஷியேஷன். உண்மையில கிரேட் டி, நீ படித்தேன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடுவ. தேங்க்யூ சனா. அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது தாண்டி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. டேக்கு வந்துட்டு அப்பாடா நம்ம படித்து கொடுத்த படிப்பெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் நினச்சேன். பட் புரிஞ்சுக்கிறா. நம்ம அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அம்மா சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு புரிகிறத வரை சொல்லிக் கொடுக்கலாம், தப்பு இல்லைன்னு. நம்ம சம்பளம் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக் கொடுப்போம். அவங்களும் ஃபீஸ் கட்டி தானே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயும் புரிஞ்சுக்கிறான் அவனோட தப்பு. அதாவது சும்மா கடமைக்கு பாடம் எடுக்கிறதுலாம் இது கிடையாது, அவங்கள புரிய வைக்கணும். யார் டவுட் கேட்டாலும் நம்ம அதை வச்சு அவங்கள குத்தி சொல்லக்கூடாது, அவங்க கேட்குற டவுட்டை நம்ம க்ளியர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லோரும் வந்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சு, ஒருவேளை டியூஷன் ஏதாச்சும் போகிறாளோ, இவ்வளோ கிளியராக பதில் சொல்கிறா. தெரியல, நம்ம அவகிட்டே கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அந்த ரேகிங் எண்ணத்தோடு இருக்கு இல்லையா. அப்படின்னு இப்போது ஓவராக படிக்கிறவங்களையும் ரேகிங் பண்ணுவாங்களே, இல்லைனா அப்பாவை மாதிரி இருக்கிறவங்களாம் ரேகிங் பண்ணுவாங்களே, சோடா பிடி அந்த மாதிரிலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு பதில் சொன்னதும் இவகிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, நம்ம வழியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டேக் காதுபடவே பேசுகிறாங்க. டேக் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவனோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் இப்போ அவனோட ஒய்ஃப், ஓகேவா. அவன் வந்துட்டு அவன் மனசார ஏற்றுக்கிட்டான்.
சரி ஓகே தான் ஒய்ஃப் அப்படின்னா இவங்க தான் நமக்கு எழுதி வச்சுருக்க ஒரு கிஃப்ட்டு. அது மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் நீங்கள் 2 பேரும் இப்போது இந்த நிலமையில் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலை. அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் அதிலே இருக்கிறீங்க. உங்களுக்கு 2 பேருக்கு எப்போ மனசு ஒத்து போகுதோ அப்போது அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி தீர்மானம் எடுத்திருக்கீங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கும் ஜெலஸ் வரும், பொசிசிவ்னஸ்லாம் வரும். அவனுக்கு அது மாதிரி அவனோட ஒய்ஃப் இல்லையா, யாராச்சும் சொன்னால் ஒய்ஃபாக இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னால் கோவம் வரும்ல, அந்த மாதிரி இதுங்களை விட்டால் அந்த மொய்யனுக்கு ஏதாச்சும் ஆகிருமோ, சரியாகுது. ஸோ என்ன பண்ணலான்னா, அப்படி யோசிச்சுட்டு ஒயன் அப்படி கூப்பிட்றான். நீங்கள் வந்துட்டு இப்போ என்னாச்சு சொல்லும்போது இன்டர்வெல்க்கு அப்புறம் 3, 3rd 4th அப்புறம் லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் இருக்கிற 4, அதாவது இன்னும் இருக்க 6 பீரியட் மேக்ஸ் படிக்கிறேன். ஓகேவா, உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னு வச்சுருக்கேன். நீ நேற்றுக்கு வராததுனால உனக்கு இந்த 6 பீரியடும் நேற்றுக்குள்ள ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உங்களுக்கு வந்துட்டு புரியலை, என்னாச்சு, நம்ம கரெக்டாக தானே பதில் சொன்னோம், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மேலே கொஞ்சம் ஒரு வெறுப்பு மாதிரி வருது. நம்ம மேலே பாசம் இல்லையா, இருந்தாலும் வீட்டில் இருந்தாலாச்சும் எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, அடிக்கடி டீ தருவாங்க, காஃபி குடிக்க மாட்டேன் இல்லையா கேட்பாங்க. பட் வேணான்னு சொல்லுவேன். வீட்டில் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்டு பெஞ்சிலேருந்து 4 கேர்ள்ஸ் எழும்பி வராங்க. வந்து வந்துட்டு ஒயன் உனக்கு இன்றைக்கி எதுவும் நல்ல நேரம்னு நினைக்கிறேன், ஒன்றை பிடிச்சி ரேகிங் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் அந்த கடவுளை பார்த்து உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாருடி, அதுவும் மேக்ஸ் சாரையா, உங்களோட ஃபேவரட் சார், இது எல்லாமே எங்களோட க்ரஷ் வேறு. ஸோ இனி அவங்க முன்னாடி உன்னை ரேகிங் பண்ணி எங்களோட மானமரியாதை போயிடுச்சுன்னா, ஸோ இன்றைக்கி நீ தப்பிச்சிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷோல்டரில் தட்டிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தான் புரியுது, அதாவது அந்த வெறுப்பெல்லாம் போய் ஒரு வேளை இவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக நம்மளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பாங்களோ, என்னவோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறதோட இந்த பார்ட் முடியுது. சரி ஓகே, பாய் அன்வைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம